கோவிந்தராஜ் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். என்னதான் சார் நடக்குது? ஒரு பக்கம் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணிலாம் வந்து தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிபல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் விடாப்பிடியாக அவங்கள கட்சியை விட்டு நீக்கிறார். தொடர்ச்சியாக பல மூத்த நிர்வாகிகள் அதிமுகவில் நீக்கிறாங்க இல்லையா? ரெண்டு பேருக்கும் அடுத்த டாஸ்க் என்ன இருக்கும்? பணிஞ்சு போகிறது யாராக இருக்குவாங்க? அதாவது வணக்கம். இன்றைக்கு மறைந்த முன்னாள் முதல்வர், அதிமுகவின் முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் நினைவு தினம். அவர்களை நினைவு கூர்ந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அதாவது அதிமுக இந்த பிளவுன்றது பார்த்தீங்கன்னாக்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்துருக்கு. இது இன்றைக்கு நேற்றைக்கு அதிமுக சந்திக்கலை. எம்ஜிஆர் காலத்துலேருந்து, எம்ஜிஆர் இருக்கிறப்பவே எஸ்டி சோமசுந்தரம் பிளவுபட்டு தனி கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் மறைவுக்கு பிற்பாடு பிளவு ஏற்பட்டது. ஜானகி ராமச்சந்திரனுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் பிளவு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க இருக்கிறச்சே பிளவு ஏற்படுது. திருநாவுக்கரசு, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் கூட திருநாவுக்கரசு அவர்கள் எனக்கு தெரிஞ்சு எம்பி ஒரு 10 எம்பி அவரோட போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் தெரியும் 2021 இபிஎஸ் இருக்கிறப்ப பிளவு, பல்வேறு பிளவுகள். ஸோ இந்த பிளவுன்றது பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு புதிதல்ல, இதெல்லாம் மீண்டு வரும் தான். அதில் இன்னொரு புள்ளி இருக்கு இல்லையா? பிளவு அப்படின்ற புள்ளியில் பிரிஞ்சு போகிறவங்க அல்லது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஆல் விலக்கப்படுறவங்களாம் ஜெயிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இபிஎஸ் அணியில் இருக்கிறவங்களாம் தோல்வி அடைகிறாங்க இல்லையா? 10 தேர்தலுக்கு தொடர்ச்சியான தோல்வின்றதும் இந்த அணியில் இருக்கிறவங்களுடைய தொடர் தோல்வின்றது இருக்கு இல்லையா? அது அதிமுகவுக்கே ஒரு சாதகமான அம்சம் இல்லை. அதாவது அரசியலில் தோல்வி வெற்றி தோல்வி என்பது இயல்புங்க. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க 10 தோல்வின்று. கலைஞர் அவர் வந்து எம்ஜிஆர் இருக்கிற வரை, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தவரை தோல்வி ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலே தோல்வியை தானே சந்திச்சார். அப்போ எதனா பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சா? இப்போ பார்த்தீங்கன்னாக்க இல்லை, சரியான தேர்வு எடுக்கிறாரா முடிவை அதிமுக பொதுச்செயலர்? ஏன்னா கேளுங்க, ஓபிஎஸ் இன்றைக்கு எம்எல்ஏ, வைத்தியலிங்கம் என்னவா இருக்கிறாரு, அதே மாதிரி செங்கோட்டையன், நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? யார் யாரெல்லாம் இபிஎஸ்ஆல் விலக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இபிஎஸோடு இருக்கிறவங்களாம் சட்டமன்றத்துக்கு வெளியில் இருக்கிறாங்க இல்லையா? அதாவது இது வந்து சுயநலம் தான் பார்க்கணும். அதாவது ஒரு கட்சின்னு இருந்தால் டிசிப்ளின் இருக்கணுங்க. இதே ஜெயலலிதா அம்மையார் இது போல் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா யாருன்னா வாயை திறப்பாங்களா? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இதே போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் எதனா வாயை திறப்பாங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய செங்கோட்டையனாக இருக்கும், செங்கோட்டையன் ஜெயலலிதா அம்மையார் இருப்ப அவர் கட்சியிலேருந்து உறுப்பினர்லேருந்து நீக்கி விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாருங்க. அவர் எப்போ வந்தார் செங்கோட்டையன்? ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அவர் வந்து வந்தார். அவர் இன்னைக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இந்த இடத்துல செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஓ அல்லது வைத்தியலிங்கமோ மனோஜ் பாண்டியன் இந்த கருத்துக்களெல்லாம் தாண்டி இவங்களெல்லாம் நீக்கப்படுறப்போ எஸ்பி வேலுமணி அதிமுக பொதுச் செயலாளருடைய கருத்தை கேட்டார். அவர் என்ன சொன்னார்? அதன் அடிப்படை தான் நின்னாங்க. ஆனால் இன்னைக்கு எஸ்பி வேலுமணியோ சி.வி. சண்முகமோ விஜயபாஸ்கரோ எம்ஆர் விஜயபாஸ்கரோ காமராஜோ எகெயின்ஸ்டா நிற்கிறாங்கன்னா ஜனநாயகம் கட்சிக்குள்ள இல்லை, அவர் சுய முடிவு அடிப்படையில் தான் இருக்கிறாரு, கூட்டணி வைக்கிறதுல தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு, பல அம்சங்களை சுட்டி காட்டுறாங்க இல்லையா? ஜனநாயகம் இல்லைன்றது எப்படிங்க தெரியும்? ஜனநாயகம் இல்லைன்றது நீங்கள் அவங்க தரப்பு இதை மாத்திரம் கேட்குறீங்க. மற்றொரு தரப்பு இருக்குல்ல, திரு இபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு கூட மாவட்ட செயலாளர்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அவர் இறங்கி வந்திருக்கார். ஒரு படி திரு இபிஎஸ் இறங்கி வந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், பழுதை நினைத்து எல்லாம் மீண்டும் வருவோம், பேசுவோம், நமக்குள்ளார எல்லாம் இது பண்ணிப்போம், பேசி தீர்த்துப்போம், மற்றவர்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு அவர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்காருல்ல. ரெண்டாவது திரு இபிஎஸ் இன்னைக்கு வந்து அவர் முன்ன பிளான் பண்ண கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டம் அவர் வீட்டில் நடக்கதான் இருந்தது. இன்னைக்கு கட்சி அலுவலகத்தில் வச்சிருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு எதனா சங்கோஜமாக இருக்கும், தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் கட்சி அலுவலகத்தை வச்சிருக்காரு. ஏன் இவங்க போறதுக்கு என்னங்க? யார் தடுத்தார்கள் இவர்களை? இல்ல புரியுது, யாரும் நீக்கப்பட்டிருக்காங்களே, அவங்க எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் அவர் கட்சி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு எப்படி நீங்க அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காரு? எல்லாம் பேச்சு இது பண்ணுறாங்க. இவங்க போகலாம், யாருன்னா இவங்க போகாதையே சார். இப்போ எம்எல்ஏக்கள் கூட்டம்னா அவங்க போகலாம், எம்எல்ஏக்கள் அவங்கள வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சுட்டாங்க. மூத்த நிர்வாகிகளை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறாரு. எம்ஜிஆர் மாளிகைக்கு சி.வி. சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ இல்லை காமராஜோ எம்ஆர் விஜயபாஸ்கரோ எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் போக முடியும்? அவங்க போகலன்னா அவங்க வந்து நேற்றுக்கே ஒரு இது சொல்லியிருக்கலாம், பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம், வாருங்கள், எதனா ஒரு இது சொல்லாமல் நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த இதில் நாங்கள் மாவட்ட செயலாளர் நாங்களும் வரோம் பேசுகிறோம், எதனா ஒரு பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பில் என்னென்னவோ பேசுகிறாரு சி.வி. சண்முகம். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி புழுகிட்டு இருக்காரு அவர் வந்து.
அப்படியே பொய், வாயை திறந்தாலே பொய் தான். அவர் சி வி சண்முகம் வார்த்தையில் வருது திமுகவோட கூட்டணி அப்படியே அண்ட புழுகு ஆகாச புழுக புழுகிறார் அவர். ஆனால் திமுக கட்சி அதை பற்றி எந்த விதமான இதுவே சொல்லவே இல்லை, அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரல. திருமாவளவன் ஒரு தொலைக்காட்சி இதில் போய் சொல்கிறாரு, அடுத்த நாள் அப்படியே மாற்றிக்கிறாரு, காசிப்னு அடுத்த நாளே மாற்றிக்கிறாரு திருமாவளவன். ஸோ இது என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்றது 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இது போல் ஒன்று நடக்கவே இல்லை. திமுக என்பது ஒரு இரு துருவங்களாக இருக்கிறார்கள். இந்த அரசியல் திராவிட கட்சிகள் இல்ல சார், நான் கேட்கிறது சார், அதிமுகவினுடைய தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ச்சி செய்யணும், விவாதிக்கணும், பொதுக்குழு கூட்டுங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி தரப்பு சொல்லுது. இன்னொரு பக்கம் அதற்கான முகாந்திரத்தையே அவங்க திறக்க மாட்டேன்றாங்க இல்லையா? அப்ப தோல்விக்கான காரணங்களை ஆராய்ச்சி செய்வது தானே ஒரு பொதுச் செயலாளருடைய முக்கியமான கடமை. அதை எடுக்க மாட்டேன்றாரே கையில. பொதுக்குழு கூட்டணும்ன்றது முடிவு பண்றது பொதுக்குழு உறுப்பினர்கள் தான். இவர் அடிச்சு விடுறாரு சி சண்முகம். 1000 பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க, காட்ட வேண்டியது தானே. 1000 பேர் இருக்காங்க. நான் கூட நாளைக்கு சொல்லுவேன் என்கிட்ட 2000 பேர் கையெழுத்து போட்டுக்கிறேன், நான் கூட நாளைக்கு சொல்லுவேன். ஏங்க இதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறதெல்லாம் கூடாதுங்க. இது ரெண்டாவது இன்னொன்று இங்கே இந்த செய்தியின் வாயிலாக திரு சண்முகம் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அவர் ஒரு ஊடகம் நடத்திட்டு இருக்கார். அந்த ஊடகத்தில் பணி செய்கின்ற ஒரு ரிப்போர்ட்டரை நேற்றுக்கு போய் தாக்கியிருக்காங்க. அதுக்கு என்ன கண்டனம் தெரிவித்தாரா திரு சி வி சண்முகம்? ரெண்டாவது இந்த நடக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்தில் அவர் முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற ஒரு வாரத்தில் ஏறத்தாழ 24 கொலைகள் நடந்திருக்கிறது. ஸோ இதுக்கு எதுனா வாயை திறந்தாங்களா? இதுலேருந்து பாருங்க, அதை பற்றிலாம் பேசுகிறேன் சார். அதிமுகவுடைய தோல்விக்கான காரணத்தை ஆராய்ச்சி செய்கிறது பொதுச் செயலாளர் கடமை இல்லையா? திமுக தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை ஆராய்ச்சி செய்யுது, விவாதிக்கிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு ஓப்பனாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அதிமுக அந்த புள்ளியை நோக்கி நகர மாட்டேங்குது. சர்வ வல்லமை படைத்த ஒருவராக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் இருக்கிறாரா? ஏங்க இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா? அது யாருக்கும் வெளியில் வரவே இல்லை. இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் மாவட்ட செயலாளர்களை பார்த்தாங்களா இல்லையா? அது அனைத்து இதுலேயும் ஊடகத்துலேயும் வந்துச்சு. இன்னைக்கு கட்சி ஆபீஸில் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 4 இந்த பிரச்சனையை வரத்துக்கு முன்னாடி எல்லா மாவட்ட செயலாளரும் தனித்தனியாக அதை ஒரு இன்டர்வியூ பண்ணுற மாதிரி எல்லாரும் கூட்டு வச்சு அவர் வீட்டில் பேசினார். எல்லா மாவட்ட செயலாளர்களும் தோல்விக்கு எல்லாரும் தான் பொறுப்பு, இது ஒருத்தர் மாத்திரம் இது பண்ணுங்க. ஏங்க எல்லாருமே அவர் நேற்றைக்கு அவர் செம்மலை அவர் கூட என்ன சொல்லியிருக்காரு அவருடைய பேர் இன்டர்வியூவில், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறம்பட செயல்பட்டிருக்கிறார், ஆட்சியிலே திறம்பட செயல்பட்டிருக்கிறார், கட்சியை நன்றாக இது பண்ணியிருக்கிறார். அவர் நேற்றுக்கு செம்மலை செல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த தோல்விக்கு அவரு செம்மலை போனாரு வெளியில. ஏங்க அவர் போறதுக்கு அவர் தனிப்பட்ட இது, அவருக்கு ஒரு பிரேக் ஒன்னு போயிருப்பாரு. அவர் வயது முதிர்ந்து அவருக்கான இடம் கொடுக்கப்படல. மூத்த நிர்வாகி சார், ஒரே நிமிஷம் சார், அதிமுகவுடைய கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை யார் எடுத்தது சார்? அதெல்லாம் எல்லாருமா சேர்ந்துதான் இல்லன்றாங்க. சண்முகம் இல்லன்னு சொல்றாரு. இது இல்ல, அவர் ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு. ஒரு டேட்டா சர்வே நடத்துறாங்க, சர்வேனுடைய முடிவு பொதுச் செயலாளருக்கு வருது, அந்த பொதுச் செயலாளருக்கு அந்த சர்வே முடிவை எங்கள்கிட்ட கொடுத்தா தானே எங்களுடைய பலம் எது பலகீனம் எது நாங்கள் செயல்பட முடியும், அதை செய்யலையேன்றாரு. ஒரு கேள்வி கேட்குறாங்க, இவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல எல்லாம் இவங்களுக்குலாம், அந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் யார் பரிந்துரைத்தார்கள்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சர்வே முடிவை ஏன் சார் கொடுக்கல? நான் சர்வே முடிவை ஏன் கொடுக்கல? எல்லாரும் அவரே என்ன சொல்றாரு, சி வி சண்முகம் வெளிப்படையா சொல்றாரு, தமிழக வெற்றி கழகத்தோடு கேள்விக்கு நீங்க இல்ல சார், தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் சொன்னோம், ஆனா அவர் நிராகரிக்கிறாரு. சரி, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாவது திமுக எதிர்ப்புன்ற புள்ளியில சேருங்கன்னு சொல்றோம், இணைய மாட்டேன்றாரு. ஏங்க தேர்தலுக்கு முன்னாடி ஏங்க அவர் சொல்லவே இல்லை? தேர்தல் இப்ப சொல்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? அவங்க ஏன் இப்போ வாயை திறக்கிறாங்க? சொன்னேன்னு தானே சார் சொல்றாங்க. சார் 3 கட்சியை சொல்றாரு சார், தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கிறது தொடர்பாக நாங்க வலியுறுத்தினோம், ஏற்றுக்கொள்ளப்படல. 2வது கிருஷ்ணசாமியோட கூட்டணி வைங்கன்னு சொன்னோம், அவரையும் நிராகரிச்சாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கே மறுக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் அந்த கூட்டணி சிதறிஞ்சு, கூட்டணி சிதைவுக்கு இபிஎஸ் தான் காரணம்ன்ற. சார் இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது சார். அவங்க சும்மா அலிகேஷன்ஸ் வச்சுப்பாங்க. எங்க ஆதாரம் எங்க இருக்கிறது? ஆதாரம் எங்க? ஆதாரம் அலிகேஷன்ஸ் யார் வேணா இருப்பாங்க சார். டிசிஷன் பாடிக்குள்ள இருக்கிறாரு சார் சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி சார். இது இவரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லியிருக்காங்க, அவங்க கூட இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளரும் அவருக்கு ஆதரவா இருக்காங்க சார். நான் கேட்கக்கூடிய மீண்டும் வைக்கிறேன் கேள்வி, சி வி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ விஜயபாஸ்கரோ அவங்க இருக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை யார் பரிந்துரை செய்தது? அது தன்னந்தனியா எடப்பாடி பழனிசாமி பரிந்துரை செய்தார்கள். இவர்கள் பரிந்துரை பேர் சீட்டு கொடுத்தாரா இல்லையா? ஆனா அவங்க மாத்திரம் ஜெயிக்கிறாங்க, மற்றவங்களாம் தோக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா சரியான வியூகம் இல்லை. இவங்க ஏற்கனவே இவங்களுக்குள்ள நீங்க ஒரு சி வி சண்முகத்தை எடுத்துங்களேன்,
விழுப்புரத்துல தாவேக்காவே உள்ள போகல. வியூகம் வந்து சரியான வியூகம் தானே சிவி சண்முகம் வகுத்திருக்கிறாரு. ஆனா தென் மாவட்டங்கள்ல அத்தனை இடங்கள்லயும் அதிமுக தோல்வி. இதுக்கு யார் பொறுப்பேற்பா? ஏங்க இது பொறுப்பு ஏற்க வேண்டியது அவர் தான் சொல்லியிருக்காருல. இந்த முட்டு நோக்க வேண்டியது என்றால் இது எதிர்பாராத ஒரு அலை, விஜய் என்கின்ற ஒரு அலை. அந்த அலை வந்ததுனால மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே தோத்துருக்காருங்க. அப்படி இருக்கிறப்ப தோல்வி எப்படிங்க வரும்? எடப்பாடி ஜெயிச்சிருக்காருன்னு கேக்குறாங்க சார். அதிமுக ஏன் தோச்சுச்சு? அதிமுகவோட தோல்விக்கான காரணத்தை விளக்குங்கன்றாரு. ஏங்க பொதுக்குழு கூட்டி நீங்க விளக்குங்கன்றாரு. அவர் விளக்குவாருங்க. அது அவர் பொதுச் செயலாளர் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. இவங்க 5 பேர் சொல்றதுனால கேட்கணுன்றது கிடையாதுங்க. இவங்க 5 பேர் தான் பொதுக்குழுதுவா. இவங்களாம் குறுநில மன்னர்கள். இந்த 5 பேரும் குறுநில மன்னர்கள். ஆதங்கம் புரியுது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஓபிஎஸ் ஏன் விளக்குனாங்க? காரணம் சொல்லுங்களேன். அது சிவி சண்முகம் சொல்லி தான் விளக்கினாங்க. இல்ல என்ன காரணம்? ஓபிஎஸ் உடைய வலியுறுத்தல் என்ன? அவருடைய டிமாண்ட் என்ன? அவருடைய ரிக்வெஸ்ட் என்ன? ஏங்க அவருடைய ரிக்வெஸ்ட், அவர் ரிக்வெஸ்ட் சரியான முறையில வச்சிட்டு வந்தானா ரிக்வெஸ்ட் எதிர்பார்ப்பேன். அதுக்கு சொல்லுங்க சார். கேஸ போடுவேன் சார். இல்ல சார், அவர் கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்து ஓபிஎஸ் உடைய டிமாண்ட் என்ன சார்? அவர் எல்லாரும் ஒன்னு சேரணும் தான் சார். சார் ஒரே நிமிஷம் புரிஞ்சுங்க. எல்லாரும் ஒன்று சேரணும் தானே ஓபிஎஸ் உடைய டிமாண்ட். செங்கோட்டையனுடைய டிமாண்ட் என்ன? ரிக்வெஸ்ட் என்ன? எல்லாம் ஒன்று சேரணும். இன்னைக்கு சிவி சண்முகத்துடைய ரிக்வெஸ்ட் என்ன? எல்லாம் ஒன்று சேரணும். எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்ற எல்லாரையுமே இபிஎஸ் நீக்கிட்டு இருக்காருன்னா கட்சி தோல்வியை சந்திச்சிட்டு இருக்குல்ல. ஏங்க அவருடைய நீக்கினத்துக்கு எல்லாரும் அதை வந்து அங்கீகரித்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்கங்க எல்லாரும். ரெண்டாவது நீங்க ஓபிஎஸ் இதை கேட்குறீங்க. ஓபிஎஸ் வந்து ஒரு நான் உறுப்பினராக கூட இருக்கேன்னு இன்னைக்கு சொல்றாரு சிவி சண்முகம். அப்படி இருக்கக்கூடியவர் ஏன் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்காது? யாருன்னா ஒருத்தர் இருப்பார். நீங்க ஒரு கட்சி நடத்திருந்து உங்க பேர்ல ஒரு கேஸ் போட்டுச்சு, அந்த கேஸை வாபஸே வாங்காத நான் கட்சியில வந்தானே யாருங்க நம்புவாங்க? அதை சொல்லலாம்ல. அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லலாம்ல. நீங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தரீங்க, உள்ள வந்து சேர்றீங்க, எந்த பதவியும் வேணான்னு சொல்றீங்க, கூடவே சேர்த்து அந்த வழக்குகளையும் வாபஸ் வாங்கிட்டு வாங்க, திறந்த மனதோடு நான் உங்களை அழைக்கிறேன்னு சொல்லாம எங்க கட்சிக்கு துரோகம், கட்சி கோவிலாக கருதப்படக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தில் போய் சூறையாடி உடைத்து இது பண்ணக்கூடியவருக்கு நீங்க வந்து இப்ப இது அனுதாபம் காட்ட சொல்றீங்களா? இப்ப புரியுதுங்களா? ஓபிஎஸ் துரோகி, செங்கோட்டையன் துரோகி, சசிகலா துரோகி, புகழேந்தி துரோகி, கேசி பழனிசாமி துரோகி, இன்னைக்கு எஸ்பி வேலுமணி துரோகி, சிவி சண்முகம் துரோகி, எம்ஆர் விஜயபாஸ்கர் துரோகி, எல்லாரும் துரோகியா சார்? ஆமாம், எல்லாரும் துரோகிகள் தான். துரோகிகள் அனைவரும் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஏங்க கட்சியில் இவங்க தான் கட்சின்றது கிடையாதுங்க. கட்சியில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர், பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், இருக்கக்கூடிய சாதாரண கடைக்கோடி தொண்டர்கள் தான் கட்சி. இவங்க இருக்கிறதுனால கட்சியே கிடையாதுங்க. இவங்க கட்சியை கபலீகரம் பண்ணி தங்களுக்கு பதவி வேணுன்றதும் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் இந்த கயவர்கள், இந்த நயவஞ்சகர்கள். அது ரொம்ப கடுமையான வார்த்தை. ஆமா, நான் அப்படிதாங்க சொல்லுவேன். இல்ல பயன்படுத்த வேண்டாம். அப்படிதாங்க நான் சொல்லுவேன். இவர்கள் கயவர்கள் தான். இவர்கள் கயவர்கள் தான். நான் அப்படிதாங்க சொல்லுவேன். கயவர்கள் தான். கயவர்கள் கூட்டம். அவங்க தரப்புல இல்ல. பதவி வெறி ஆடி பதவி வெறி உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சியாங்க ஒரு நிதானமா இன்டெலெக்சுவலா இல்ல இன்டெலெக்சுவலா கடைக்கோடி தொண்டங்க இன்னும் உணர்ச்சி வசப்படுவாங்க. இது போல கயவர்களை களையெடுத்தார்கள். அந்த வார்த்தையை கேள்வி நேரம் அனுமதிக்காது. கேள்வி நேரத்திற்கும் கோவிந்தன் சார் சொல்ற அந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்ல. ரிக்வெஸ்டா வைக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தையை பதிலளிக்கிறதுக்கான அவங்க தரப்புல ஆள் இல்ல. பேசுறதுக்கு ஒண்ணும் அங்க இடம் இல்ல. எதுக்காக இவரு கொந்தளிக்கிறாரு? இவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்குமோ ஒரு சந்தேகம் வருது. அதெல்லாம் ஒரு என்ன சார்? ஏன் சார் அப்படி சந்தேகம்? பன்னீர் சார் கனகராஜ் சார் வேற ஏதோ ஒரு ஆங்கிள் எடுக்கிறாரு. என்ன பிரச்சனை சார்? அதிமுக என்பது ஒரு ஆலமரம். எடப்பாடி பழனிசாமி தெள்ள தெளிவா குறிப்பிட்டிருக்கிற ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு விழுதில் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு அதை கட் பண்ண பார்க்குறாங்க. அதை அந்த விழுதை கட் செய்தாலும் அந்த விழுதில் இருக்கிறவங்க தான் கீழே விழுவாங்க ஒழிய அந்த ஆலமரம் என்பது அப்படியே தான் இருக்கும். அதிமுக என்பது அப்படிதான் இருக்கும். எப்படி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைந்த பின்பும் 100 ஆண்டுகள் அப்படியே தான் இருக்கும்.